நேற்றைய தினம் காலையில நான் விருகம்பாக்கம் தொகுதியில் வாகன பிரச்சாரம் செய்து, மாலையில வேளச்சேரி தொகுதியில் வாகன பிரச்சாரம் செய்த, இன்று காலை டி நகர்ல வாகன பிரச்சாரம் செய்திருக்கிறேன். ஏறக்குறைய 3 தொகுதிகளில் ஆரம்பிச்சிருக்கிறேன், பாதி முடிச்சிருக்கிறேன். 3 மாலை சைதாப்பேட்டை. ஆக இந்த 3 தொகுதிகளிலும் கிடைத்த அபரிதமான வரவேற்பு உண்மையிலேயே என்னை மகிழ்ச்சியுற செய்திருக்கிறது. மக்கள் முழுமையான மலர்ந்த முகத்தோடு என்னை வரவேற்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, நான் அவர்களுக்கு தொடர்புடையவளாக இருப்பேன் என்றும் அவர்களுக்கு நல்லது செய்வேன் என்றும் அவர்கள் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அப்பொழுது ஓடி வருவேன் என்றும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு நான் நன்றி உணர்ச்சியோடு இருப்பேன். ஆளுநர் பதவியை துறந்துவிட்டு வரும்போது பல பேர் கேட்டாங்க, ஏன் இதை செய்றீங்க அப்படின்னு. மக்களோடு இருப்பதற்கு என்ற காரணம் தான் சொன்னேன். ஆனா மக்களை பார்க்க 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 இந்த அன்பு பெருக 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 நிச்சயமாக மக்கள் பணியில் நம்மால் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை இந்த மக்கள் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு தென்சென்னை மக்களுக்கு நான் நன்றி உள்ளவளாக இருப்பேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்தந்த தொகுதிக்கு என்று ஒரு பாராளுமன்ற அலுவலகம் இருக்கும். 6 பாராளுமன்ற அலுவலகம் 6 சட்டமன்றத்திலும் செயல்படும், இதை சட்டமன்ற தொகுதியிலும் செயல்படும். ஆக மக்கள் நம்பிக்கையோடு வாக்களிக்க முடியும். ஓட்டு போட்டுட்டு இவங்களை எங்க போய் பாக்குறது, கூப்பிட்டா வருவாங்களா, வந்தா அவங்க நம்ம செய்வாங்களா, இந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாம நான் 2 ஆளுநரா இருக்கும்போது ஒரு ஆளுநர் எப்படி இருக்க வேண்டும் என்று முன்னுதாரணமா இருக்கிறேன் என்று பத்திரிகைகள் எழுதின. தெலுங்கானால ராஜ்பவனையே பிரஜாபவன், மக்கள் பவனம் தான் அழைத்தாங்க. ஆக ஒரு ஆளுநர் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திய நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க முடியும் என்ற எண்ணத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கணவர் பேசும்போது எலக்ட்ரல் பாண்ட் தான் இந்தியாவில் மட்டும் இல்லாம உலகத்திலே நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்ல, அவங்களுக்கு கருத்து சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த மட்டில் இன்னைக்கு அது பாண்டு கொடுத்து அதிகாரப்பூர்வமாக பணம் கட்டினதுனாலதான் இத்தனை ஆண்டு காலம் கழித்து நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது இவர்கள் இதை கொடுத்திருக்கிறார்கள் என்று. ஒன்று. இன்னொன்று, இந்த பாண்டுகளை பாஜக மட்டும் வாங்கல, எல்லா கட்சியும் வாங்குறாங்க, எல்லா கட்சியும் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா குற்றச்சாட்டு மாத்திரம் பாஜக மேல வைக்கிறாங்க. ஒன்று. எதுவுமே கணக்கில் இருந்தால் அது ஊழல் கொண்டு வர முடியாது. இது கணக்குல இருக்கு. இவ்வளவு வருஷம் கழிச்சு இத்தனை பேர் கொடுக்க முடியும் பட்டியல் இருக்கு. ஆனா இதே இது கணக்குல வராம எவ்வளவு டொனேஷன் எத்தனை கட்சி வாங்கியிருக்கு, கணக்குல வராம எவ்வளவு வாங்கியிருக்கு. நான் கேட்கிற சவால் விடுகிறேன், இந்த பத்திரம் இல்லாம இங்கே உள்ள கட்சிகள் டொனேஷனே வாங்கலையா? இப்ப நீங்க கேட்டா கிடைக்காது, எவ்வளவு வாங்குனீங்கன்னு கிடைக்காது, யார் கொடுத்தான்னு தெரியாது. ஆனா இந்த பத்திரத்துல எவ்வளவு வாங்கணும்னு தெரியுது, யார் கொடுத்தான்னு தெரியுது, எப்படி கொடுத்தான்னு தெரியுது. அப்புறம் இதுல ஊழலா அதுல ஊழலா, இதைத்தான் நான் கேட்கிறேன். சரி, நான் என்னன்னு கேக்குறேன்ப்பா, பாஜக இந்தியா முழுசும் அதிகாரம் இருக்கு. ஒரு மாநில கட்சிக்கு விகிதாச்சாரத்துல அதிகம் வந்திருக்கு. அப்ப நீங்களும் அதிகாரத்தை பயன்படுத்தி தான் வாங்குறீங்களா? அப்படி இல்ல. ஆளும் கட்சியா இருக்கும் போது மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், நல்லாட்சி செய்கிறார்கள், அவர்களுக்கு நம்ம கொடுப்போம்னு நினைக்கலாம்ல, ஆதரவா இருக்கலாம்னு நினைக்கலாம்ல. ஏன் அதை வேற மாதிரி நினைக்கிறீங்க? சூரியனை சமாளிக்கிறதா இப்ப எங்க வேலையே. சூரியனை எங்களை ஒன்னும் செய்ய முடியாது. சுட்டரிக்கும் சூரியனை கூட இந்த தாமரை எதிர்த்து நிற்கும். அதனாலதான் இதை கேட்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடிகா கொஞ்சம் சீக்கிரமே நாங்க ஆரம்பிச்சு விடுகிறோம். பள்ளிக்கு போற குழந்தைகளுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்ற ஒரு கருத்து என்கிட்ட இருக்கு. அதனால 6 மணி 6:30 ஆரம்பிச்சிடறோம். வாகன நெரிசல் அதிகமா இருக்கக்கூடாதுன்ற கருத்தும் எனக்கு இருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சாரங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது என்பதில் நான் குறியாக இருக்கிறேன். அப்படியே ஏதாவது பிரச்சாரத்தில் இடையூறு வந்தா நான் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்த மட்டில் மக்கள் ஒரு மாறுபட்ட பாராளுமன்ற உறுப்பினரை பார்க்க போகிறார்கள். என்னைக்கும் நான் தெருவுல தான் இருப்பேன், என்னைக்கும் நான் ஸ்ட்ரீட்ல தான் இருப்பேன், என்னைக்கும் நான் மக்களோட தான் இருப்பேன். ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றேன். நேற்று விருகம்பாக்கத்துல ஒரு ஐயா மேல இருந்து இறங்கி வந்தாரு. இதுக்கு முன்னால் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் வரவே இல்ல, வெள்ளம் பாதிச்சது, நீங்களும் இந்த ஏரியா தான், உங்களை மாதிரி நானும் பார்க்கல, அவங்கள மாதிரி நீங்க வீட்டுக்குள்ளே இருந்துராதுங்க. உடனே அந்த அம்மா ஓடி வந்து, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களா தான் ராஜ்பவனுக்குள்ளே இருந்திருப்பாங்களே, அவங்க ஏன் ராஜ்பவனை விட்டு வந்தாங்க? நம்மளுக்காக தானே வந்தாங்க. இது நான் சொல்லல, பொதுமக்கள் சொன்னாங்க. அதனால எல்லாரும் நம்பிக்கையா இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட போகிறது.
1967 எப்படி ஒரு மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டதோ அதே போல அமைதியாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால திமுக அதிமுக நாங்க தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தெரியவில்லை ஒரு தேசிய சக்தி அவர்களை மீறி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தேர்தல் முடிவுகள் தான் காண்பிக்கும். எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்கல்ல, உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு தொகுதியில போட்டி போடுறவங்களுக்கு சின்னம் கொடுக்க முடியாதுன்னாங்க. ஆக நீங்க எதிர்கட்சியில நின்னுட்டு ஒரு சின்னத்துல போட்டி போட்டுட்டு ஒரே தொகுதியில போட்டி போட்டுட்டு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் பானையா இருந்தாலும் அது எலெக்ஷன் கமிஷன் உச்சநீதிமன்றம் உடைச்சு தள்ளி இருக்கு. அவ்வளவுதானே. திருமாவளவன் வந்து 2 தொகுதியில போட்டிடுறாரு, அமமுக 2 தொகுதியில போட்டிடுது. இல்ல அமமுகவுக்கு அப்ளை பண்ண அன்னைக்கே கிடைக்குது. அப்படின்னு இல்ல அதுல விகிதாச்சாரம் இருக்கு, சில வழிமுறைகள் இருக்கிறது. அப்படி இருக்கிற ஏன் உயர்நீதிமன்றம் ஏன் நீதிமன்றம் மறுக்கிறது? அதனால முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எதை எடுத்தாலும் பணம்னா பிஜேபி, பாண்டுனா பிஜேபி, சின்னம்னா பிஜேபி. உடைச்சு சொல்றேன், அந்த பானையை உடைச்சு சொல்றேன், பிஜேபிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது தான்.